Hi, this is Valakshmi here, and here's wishing all the viewers of Week Talkies. Week Talkies entire team-க்கும் என்னுடைய ஹார்ட்டி விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். Week Talkies, all the best for that. வாழ்த்துக்கள் Week Talkiesக்கு. இணையதளத்தில் வரும் Week Talkies சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தாங்கி வருகிறதே அந்த Week Talkiesக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஒன்ஸ் அகேன். எப்படி இருக்கீங்க? லாக்டவுன் 3.0 எப்படி போயிட்டு இருக்குது? கொஞ்சம் என்ன சொல்கிறது, டெஸ்டிங் டைமாக தான் இருக்கு இல்லையா? ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லோரும் வீட்லேயே இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓலி ஏதோ சொல்கிறாரு. ஐ லவ் மாறன் கேரக்டர். எஸ், தேங்க்யூ வசன். ஹாய் தினேஷ். ஹாய் தேனு. தலை உங்கள் ஹேர் சூரரை போற்று சூர்யாவா? தயவு செஞ்சு அப்படிலாம் சொல்லாதீங்க. சூர்யா பார்த்தானே எவ்வளோ ஃபீல் பண்ணுவார். எனி குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அட் லாக்டவுன்? எஸ் ஹாய். எல்லாருமே பண்ணும்போது நான் மட்டும் பண்ண மாட்டேன், நீங்கள் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேன். நானும் தான் பண்ணேன், என்ன பண்ண வச்சாங்க. என்னை வந்து லாக்டவுன் பண்ணி பண்ண வச்சாங்க. ஒரு நாள் வந்து நான் வந்து சும்மாவே வாய் விடுவேன். நான் தான் ஷெஃப் தாமு சார், பெரிய ஷெஃப் தாமுடைய தீவிர சிஷ்யன் நான். அப்படின்னு பயங்கரமாக வாய் விட்டே இருப்பேன். அதனாலே ஒரு நாள் என்னை கொடுத்து பண்ண வச்சு நல்லா வந்துச்சு. அதுதான் தப்பு. நல்லா வராமல் இருந்துருக்கணும். நல்லா வந்ததுனால திரும்ப திரும்ப நேற்று பண்ண மாதிரி பண்ணு, அன்னைக்கு பண்ண மாதிரி பண்ணு, அப்போ பண்ண மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி என்னை வந்து அப்பப்போ உசுப்பேத்தி பண்ண வைக்கிறாங்க. பட் ஐம் டெல்லிங் யூ ஜென்டில்மேன், ஃபஸ்ட்டு வாட்டி நமக்கு நல்லா வராமல் இருக்கிறது நல்லது. நல்லா வந்துடுச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் டாய் அண்ணா ராயல் என்ஃபீல்டில் எப்போ நான் வருவேன் என்ன மரியாதையாக கேட்குறான் அவன். கோகுல் எனக்கும் ஆசையாக தான்டா இருக்குது, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. மை நேம் இஸ் ராகுல் சரண்ணா, டு யூ ரிமெம்பர் மீ? காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின். பிரவீன், ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ பிரவீனா. மதுமதி ஸ்ரீதர், ஹலோ. ஹாய் மதுமதி. ஹாய். டிட் யூ புட் ஆன் வெயிட்? நோ. ரொம்ப இந்த மாதிரி க்ளோஸில் இருக்கிறதுனால அப்படி தெரியுது. அதில் தான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். திருப்பி வேலைக்கு போகும்போது நம்ம வெயிட்டை மட்டும் போட்டுறக்கூடாதுன்றதில் ரொம்ப தீவிரமாக வாயை கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, இப்படி எல்லாத்தையும் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் நான் வெயிட் போட்டிருப்பேன்னு தெரியல. மேபி இந்த ஸ்க்ரீனில் அப்படி தெரியல தான் இருக்கலாம். ஆனால் வாட் ஹேப்பன் டு யுவர் ஹேர்? ஃபுல் ஹேர் கான், க்ரோயிங் ஹேர். ஸோ ஹேர் வந்து ஃபுல்லாக க்ரோயிங். அதனால் என் கண்ட்ரோலே இல்லை. அது கச்சான்னு இருக்கு இப்போ. ஸோ அதான். வேர் இஸ் ஸ்ரீஜா அண்ணி ரிக்வெஸ்ட்டை போட்டிருக்கேன். எப்பயாச்சும் சைடில் தலையை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பெஸ்ட் மெமரிஸ் கொல்லி ஹில்ஸ் மீட் அப். நான் சூன் ஐ வில். ராகுல் சாஸ்திரிஸ்தா சரண் இன்ஸ்டா. ஓகே. ஃபுல் பேரை ஒன்றா படித்தா ரொம்ப குழப்பமாக இருக்குது. மை ஃபேவரட் டு மாப்பிள்ளை இஸ் அவர் ஃபேவரட். ஸ்பீக் அபவுட் யுவர் மிர்ச்சி ஸ்டார்ட் கரியர். மிர்ச்சி ஸ்டார்ட் வந்து மறக்கவே முடியாது. லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். ஆனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு டே நான் போயிட்டு செம்மையாக அழுதேன். இந்த சென்ஸ் ரிட்டர்ன் வரும்போது என்னை ஒருத்தர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார். நான் வந்து பேங்க்ல இருந்து போய் மிர்ச்சியில் ஜாயின் பண்ணோன்னே, உங்களுக்கு என்ன தெரியும், நீ எதுக்கு இங்கே வந்தீங்க, இது என்ன கம்பெனி தெரியுமா, இது நாளைக்கு ஊற்றிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க தெரியுமா அப்படின்னு என்னை பயங்கரமாக பயமுறுத்தி விட்டார். நான் வந்து லிட்ரலி அன்றைக்கி பைக்காண்டை வந்து நின்றுக்கிட்டு நைட்டு, ஐயோ வாழ்க்கையில் பெரிய தப்பு பண்ணிட்டோமேடா அப்படின்னு சொல்லி வானத்தை பார்த்து, சரி நிலவை பார்த்து, ஐயோ. ஏன்னா அந்த ஆஃபீஸில் வர எல்லாரும் வந்து ஃபுல் பேண்ட்டே ஃபுல்லாக போடலவனுங்க. எல்லாம் ஷார்ட்ஸ் போட்டுருக்கானுங்க, டிஷர்ட் போட்டுன்னு அப்படியே பனியனோடு சுற்றின்னு இருக்கானுங்க. ஒருத்த மேலே ஒருத்த விழுந்து. நான் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்படி ஃபுல்லாக அப்படி டையெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக ஒரு இடத்துல இருந்து எழுந்தால் கூட, சார் பாத்ரூம் போயிட்டு வரலாமான்னு சொல்லிட்டு போகிற ஆஃபீஸில் இருந்துட்டு இவனுக்கு பார்த்தா அப்படியே பேனர் இருக்கானுங்க. ஐயோ நல்லா ஒருத்தங்கிட்ட வந்து மாட்டிக்கினேடான்ற மாதிரி ஃப்ரீக் அவுட்டாக இருக்கானுங்க. காலேஜ் பசங்க மாதிரி இருந்தானுங்க. எனக்கு உண்மையிலே பயம் வந்துடுச்சு. ஐயோ தப்பாக எடுத்துட்டோமோ டிசிஷன்னு. பட் ஒரே ஒரு நம்பிக்கை, சார் அன்றைக்கி நைட்டு நான் டிசைட் பண்ணேன், ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இங்கே இருக்கிறோம். 3 வருஷத்தில், ஏன்னா அப்போ ஒரு ரொம்ப இப்போதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்த டைம். ஸோ நிறைய டைமும் இருக்குது நமக்கு. 3 இயர்ஸ் வாழ்க்கை சரியாக மூவ் ஆகலை. திருப்பி பேங்க்குக்கு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் அந்த 3 வருஷம் எப்படி போச்சுன்னே எனக்கு தெரில. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல.
அன்றைக்கி பண்ண ஒரு ரைட் டெசிஷன் வந்து அன்றைக்கி திருப்பி நான் வந்து அந்த 3 years எனக்கு கொடுத்த டைம் தான். ஸோ இட் வாஸ் அந்த நைட் வந்து என்னால் மறக்கவே முடியாது. த ஃபர்ஸ்ட் மிர்ச்சியில் என்னுடைய ஃபர்ஸ்ட் நைட். அந்த நைட் வந்து ஐ வில் நெவர் ஃபர்கெட். ஸோ அதுதான் என்னுடைய மிர்ச்சியோடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரி, ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே இருந்த மக்களும் சரி, அங்கே இருந்த டீமும் சரி, அந்த கல்ச்சர் சரி, எல்லாமே வந்து இட்ஸ் எ ட்ரீம். இன்னமும் மிர்ச்சி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே போனாலும் மிர்ச்சி அப்படின்னு தனியாகவே தெரியும். இன்றைக்கி இருக்கிற நிறைய எஃப்எம்ல மிர்ச்சியில் இருந்து போன ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் மிர்ச்சியுடைய கல்ச்சரில் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதை பார்க்குற என்னுடைய பழைய எக்ஸ்-கொலீக்ஸ் கூட they will agree with me. மிர்ச்சின்றது ஒரு ஃபேபுலஸான ஒரு பிளேஸ் டு ஒர்க். ஆனால் கல்யாணம் கண்டிஷன் சப்ளை இப்போ அடுத்த பார்ட் வரும். எனக்குமே அந்த ஒரு ஆர்வம், அந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற குவாரண்டைனை வச்சுட்டு நம்ம எப்படி சொல்கிறது. வீரகுரு இளையராஜா, hi brother. Can you please say my name? Anjana Manju. I told your name. Shruti, Maha, Reddy Ganesh, VIP Pavan, Vasanti Sanmuga Sundaram. Hi Yogi, big fan of you, acting very level. Thank you so much. நால்னா வித்தியாசமான பேராக இருக்கு. நல்லா இருக்கு பேர் நால்னா. இந்த பழைய காலத்தில் நால்னா எட்னான்னு சொல்லுவாங்களே அது. அண்ணா, ஐ வாண்ட் டு நோ அபவுட் யுவர் காஸ்டியூம், மாயன் காஸ்டியூம் கேரக்டர். மாயன் காஸ்டியூம் கிரெடிட் வந்து 2-3 பேருக்கு போனோம். ஒன்று வந்து ஸ்ரீஜா வந்து மாயன் காஸ்டியூமில் அந்த வேஷ்டி, டபுள் கலர் வேஷ்டின்றது அவங்களுடைய ஐடியா தான். அதே மாதிரி டபுள் காலர் அந்த குர்தா வந்து டைரக்டரோட ஐடியா. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணது தான் மாயனுடைய இந்த காஸ்டியூம். அதுக்கப்புறம் இந்த அசசரிஸ், வேஷ்டி இதெல்லாமே இட் ஆடட் அப். பட் அந்த மெயின் காஸ்டியூம் டபுள் கலர் வேஷ்டின்றது ஃபஸ்ட்டு. ஏன்னா இல்லைன்னா ஜீன்ஸ் போடுற மாதிரி தான், அந்த ஜீன்ஸ் மேலே குர்தா போடுற மாதிரி இருந்தது. அது பெருசாக இந்த அளவுக்கு பேசப்பட்டிருக்காது இல்லையா. ஸோ அதனால் அந்த மாயன் டபுள் கலர் வேஷ்டி வந்து இட் வாஸ் ஸ்ரீஜாஸ் ஐடியா. எனக்கு பர்சனலாக வாங்கிட்டு வந்தாங்க அவங்க ஊரில், அந்த கேரளா விற்றுந்தது. ஸோ எனக்கு அந்த வேஷ்டி அப்போ வாங்கிட்டு வந்தாங்க நான் கட்டுறதுக்காக. அப்போதான் இது இங்கே இப்போ கட்டி வேஸ்ட் பண்ண வேணா, இது வந்து அடுத்த ஒரு சீரியலுக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு. காட் சுப்பு, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களுக்கும் இனிய மிர்ச்சியுடைய ஆனிவர்சரி 12 years வந்து யூல் பி a பார்ட் ஆஃப் மிர்ச்சி நீங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தலை மாயன் மாஸ் சீன் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். மாயன் டபுள் கலர் வேஷ்டி வேற லெவல். தேங்க்யூ ஸோ மச். மம்தா ஷரண், ஹலோ, ஹாய். ஆசம் மேத்தா, ஹாய். ராகுல், ஹாய், குட் ஈவினிங், ஹேவ் அ கிரேட் டே, தேங்க்யூ ஸோ மச். எப்போ சீரியல் கண்டினியூ பண்ணுவீங்க? ஐடியாவே கிடையாது. எல்லாருமே வெயிட்டிங், எவ்ரிபடி ஆர் வெயிட்டிங். ரஷ்மி மேம் பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். இன்ஃபேண்ட். ஸோ ரஷ்மி மேம் பற்றி சொல்லணும்னா தாமரைக்கும் அவங்களுக்கும் அப்படியே உல்டா கேரக்டர். நீங்கள் ரஷ்மியை வந்து நேரில் பார்த்தீங்கன்னா இதுவாக தாமரைன்னு அசந்து போயிடுவீங்க. அவங்க அப்படியே வேற ஒரு டைப் ஆஃப் பர்சனாலிட்டி அவங்க. ஆனால் அதை வந்து அப்படியே உல்டாவாக அவங்க வந்து தாமரையாக பண்ணுறது அவங்களுடைய பெரிய டேலண்ட்டு தான். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் ரஷ்மியை பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட்டில் மட்டும் வரைக்கும் அப்படியே ரொம்ப சைலண்டாக சொல்லுங்க ஏங்க இப்படி இருப்பாங்க. இந்த கட் அப்படின்னோடனே அவங்க அந்த கட்டில் ஒரு ஃபேஸ் எக்ஸ்பிரஷனே மாறும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தாமரை போய் ரஷ்மி வருவாங்க பாருங்க உள்ள, அது அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வருவாங்க. அதாவது தேவி கூட கொஞ்சம் அந்த தேவியாகவே இருப்பாங்க, சஸ்டெயின் பண்ணுவாங்க. ஆனால் வந்து தாமரையால் 1 செகண்டுக்கு மேலே தாமரையாக சஸ்டெயினே பண்ண முடியாது. டக்குன்னு அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் போயிடுவாங்க. அது அந்த டிரான்சிஷன் பார்க்கறதுக்கு நான் ரொம்ப விருப்பத்துவேன் அவங்கள. அதில் Hi, this is Valakshmi here, and here's wishing all the viewers of Veet Talkies. Veet Talkies என்டையர் டீமுக்கும் என்னுடைய ஹார்ட்டி விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். We talking all the best for that. வாழ்த்துக்கள் வீட் டாக்கீஸ்க்கு. இணையதளத்தில் வரும் வீட் டாக்கீஸ் சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளை தாங்கி வருகிறதே அந்த வீட் டாக்கீஸ்க்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.